Good morning students. Today in your English class we are going to see pictogrammar reported speech. This is there in your page number 163. இது வந்து 8th standard bookல English bookல page number 163ல இருக்கிற ஒரு pictogrammar பார்க்க போறோம். Reported speech. Reported speech வந்து indirect speech னு சொல்றாங்க. So what is reported speech or what is direct speech இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். First இங்க பாருங்க, I will come tomorrow அப்படின்னு சொல்லிட்டு இந்த first person வந்து இந்த second person கிட்ட சொல்றாரு. So இந்த second person வந்து இவர் சொன்னதை சொல்றாரு. இப்போ Smith said, அதாவது இந்த first person தான் Smith. So Smith said, comma, quotation mark begins, I will come tomorrow, quotation marks closed. So இந்த ஸ்மித் சொன்னதை இந்த செகண்ட் பர்சன் இருக்காரு இல்லைங்களா, இவர் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொன்னாரு, ஸ்மித் என்ன சொன்னாரு, ஐ வில் கம் டுமாரோ, இதை எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம அப்படியே வந்து இந்த செகண்ட் பர்சன் சொல்றது வந்து டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்ல வந்து கமா குவெட்டேஷன் மார்க்ஸ் கண்டிப்பா வந்து போடணும். ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தர் சொன்னதை நம்ம அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சொன்னா அது வந்து டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் எழுதும்போது கண்டிப்பா கமா குவெட்டேஷன் மார்க்ஸ் போட்டு தான் எழுதணும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ஸ்பீச். இப்போ இந்த ஸ்மித் சொன்னதை இந்த செகண்ட் பர்சன் வந்து வேற விதமா சொல்றாரு பாருங்க. ஸ்மித் said that he would come the next day. அதாவது இதுவும் வந்து ஸ்மித் சொன்னதுதான், இதுவும் வந்து ஸ்மித் சொன்னதுதான். ஆனா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஸ்மித் சொன்னதை அவரு எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம அப்படியே எழுதிடுறாரு. அதாவது கொட்டேஷன்ஸ்குள்ள ஸ்மித் சொன்னதை அப்படியே எழுதிடுறாரு. இதுவும் வந்து ஸ்மித் சொன்னது தான், இதுலயும் எந்த சேஞ்ச் கிடையாது. பட் இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து ஸ்மித் சொன்னதா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மித் செட் என்ன சொன்னாரு, தட். இந்த இடத்துல ஒரு கனெக்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸ்மித் என்ன சொன்னாரு, that he would come the next day. ஹீனா யாரு, ஸ்மித். ஸ்மித் வந்து நாளைக்கு வருவேன்னு சொன்னா. அதாவது ஸ்மித் வந்து நாளைக்கு வருவேன் என்று கூறினான் அப்படின்ற அந்த தமிழ்ல நம்ம சொல்றது தான் இங்கிலீஷ்ல அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்மித் said that he would, இந்த இடத்துல will அப்படிங்கிறத நம்ம would-னு மாத்தி எழுதணும். come அப்படியே தான் வரும். டுமாரோக்கு பதிலா the next day அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது ஸ்மித் நாளை வருவதாக கூறினான் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் பர்சன் சொல்றாரு. ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்ல வந்து ஸ்மித் சொன்னதை அப்படியே சொல்லிட்டாரு. ஸ்மித் செட் ஐ வில் கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோ அப்படின்றது வந்து ஸ்மித் சொன்னதை அப்படியே வந்து இவர் வந்து ஸ்மித்தோட வார்த்தைகளை அப்படியே சொல்லிட்டாரு கொட்டேஷன்ஸ்குள்ள போட்டு. ஸோ அது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஸ்மித் வந்து இதை தான் சொன்னாரு அப்படின்றத மீன் பண்ணுது. இது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மித் நாளை வருவதாக கூறினான். அதாவது ஸ்மித் said that he would come the next day. ஸ்மித் நாளை வருவதாக கூறினான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது ஸ்மித் சொன்னதை நம்ம கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்க்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்க்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். டைரக்ட் ஸ்பீச்னா கண்டிப்பா கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணும். ஒருத்தர் சொன்ன அதே வேர்ட்ஸை எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே போட்டுடணும். அது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது அவன் இதை சொன்னான், அவன் இதை செய்தான், அவள் நாளை வருவதாக கூறினாள், அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். இந்த மாதிரியான விஷயங்களை இன்னொருத்தரை பத்தி நம்ம சொல்லும் போது அது எல்லாமே இன்டைரக்ட் ஸ்பீச் தான். இதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ எப்படி டுமாரோ அப்படின்றத இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும் போது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன, எப்படி அதெல்லாம் ஃபாலோ பண்றது அப்படின்னு நம்ம
படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டைரக்ட் ஸ்பீச்சை ஈஸியாக இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றிடலாம். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எழுதும்போது நம்ம என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ், அதாவது ஸ்மித் செட். ஸோ அந்த செட்டை வந்து அப்படியே வச்சுக்கணும். அந்த செட் வந்து அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்த செட் அப்படியே இங்கே கொண்டு வரணும். கன்ஜங்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். செட்டுக்கு அப்புறம் அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணும்போது தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ப்ரோனவுன், அதாவது ஐன்னு இருந்தால் அதுக்கான ப்ரோனவுன் என்னவோ அதை யூஸ் பண்ணணும். ஐக்கான ப்ரோனவுன் வந்து இங்கே ஹீ, ஸோ ப்ரோனவுன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டென்சஸ். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டென்சஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து வில் கம் இருக்கு, நம்ம வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் போடும்போது வுட் கம் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி போடணும். அதுக்கப்புறம் அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வேர்பை சப்போர்ட் பண்ணுற வேர்ட்ஸ், அது எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கேரி பண்ணி ஆகணும். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐம் ஆன் லீவ் டுடே. ஸோ இதை டைரக்ட் ஸ்பீச்சா எப்படி எழுதணும்? ரிஸ்வான் செட், கமா, quotation mark begins, ஐம் ஆன் லீவ் டுடே, quotation marks closed. ஸோ இது டைரக்ட் ஸ்பீச். இப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றணும். அதாவது ரிஸ்வான் சொன்னதை இந்த செகண்ட் பர்சன் இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, அதாவது மேபி அவரோட மேனேஜர் கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்வான் செட், செட்க்கு அப்புறம் இந்த கமா கொட்டேஷன் எடுத்துட்டு ஒரு கனெக்டிங் வேர்ட் போடணும், அது தட். ஸோ இந்த இடத்துல பாருங்க வேற ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிஸ்வான் செட்டுக்கு பதிலாக ரிஸ்வான் டோல்ட் மீ, டோல்டு மீனும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை செட்டுன்னு கூட நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரிஸ்வான் டோல்ட் மீ தட், ஐக்கு பதிலாக ஹீ யூஸ் பண்ணணும், ஹீ. இங்கே வந்து ஆம் இருக்கு, வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றி எழுதணும். ஹீ வாஸ், ஆமுக்கு பதிலாக வாஸ் ஆன் லீவ், டுடேக்கு பதிலாக தட் டே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ரிஸ்வான் told me that he was on leave that day. ஸோ ரிஸ்வான் வந்து அன்று விடுமுறையில் இருப்பதாக கூறினான் அப்படின்றது தான் இதில் இங்கிலீஷில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அவன் வந்து என்கிட்ட இது சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதையே தான் நம்ம இங்கிலீஷில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதுகிறோம். ஸோ அதுக்கு சர்டைன் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக எழுதணும், கனெக்டர் வேர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அட்வர்ப்ஸை வந்து மாற்றி எழுதணும், ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கைட்லின் செட் ஐ எம் வெரி பிஸி நவ். ஸோ இதை எப்படி இன்டைரக்டாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கைட்லின் செட் தட், கைட்லின் அப்படின்றவங்க வந்து ஒரு பெண், ஸோ அதனால ஐக்கு பதிலாக ஷீ, ஆம்ன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப், ஸோ அதை வந்து பாஸ்ட் டென்ஸாக எழுதணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது. வாஸ், ஆம் வந்தால் வாஸ், வெரி பிஸி, நவ், நவ் அப்படின்றது அட்வர்ப், இந்த அட்வர்பை வந்து தென்னு மாற்றி எழுதணும். ஸோ கைட்லின் செட் தட் ஷி வாஸ் வெரி பிஸி தென், கைட்லின் வந்து அப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறதா சொன்னாள் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ டு காமன்லி யூஸ்ட் வைல் ரிப்போர்ட்டிங் ஆர் டோல்ட் அண்ட் செட். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் வந்து ஐதர் செட்டாக இருக்கலாம் இல்லைனா டோல்டாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். ஹீ செட் தட் ஹி வாஸ் குக்கிங் டின்னர், ஹீ டோல் மீ தட் ஹி வாஸ் குக்கிங் டின்னர். ஸோ இதெல்லாம் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். செட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், பட் டோல் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரோனவுன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். என்கிட்ட சொன்னா அப்படின்றது அந்த என்கிட்ட, என்னிடம் அப்படின்ற ப்ரோனவுனுக்கு மீ நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. டோல்ட் வரும்போது நம்ம யார்கிட்ட சொல்கிறோம், அதாவது இப்போ ஹீ டோல்ட் மீ, அவன் என்கிட்ட சொன்னான். ஸோ டோல்டுன்னு வரும்போது என்கிட்ட சொல்கிறான் இல்லையா, என்னிடம்,
அதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அது வந்து மீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், ரிஸ்வான் டோல்ட் நீனா தட் அந்த மாதிரி வரலாம். அதாவது ரிஸ்வான் வந்து என்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லையா. ரிஸ்வான் வந்து வேற ஒருத்தர்கிட்ட கூட ஏதாவது சொல்லலாம். அதை கூட நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா எழுதலாம். ஸோ ரிஸ்வான் வந்து வேற யார்கிட்டயாவது பேசுறான் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா எழுதணும். இப்போ என்கிட்ட சொல்றான் அப்படின்னா மீ யூஸ் பண்ணணும். ஸோ டோல்டு வந்தா கண்டிப்பா அதை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா செட் வரும்போது அந்த ப்ரோனவுன் பக்கத்துல யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் வந்தா யார்கிட்ட அதை ரிப்போர்ட் பண்றாங்களோ அதை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா டோல்டு வந்தா யார்கிட்ட வந்து சொல்றாங்களோ அதை கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்ல கமா quotation மார்க்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணோம். ஆனா இன்டைரக்ட் ஸ்பீச்ல அது எதுவும் போட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து சர்டைன் ரூல்ஸ் பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துறதுக்கான ரூல்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தி எழுதணும். அதாவது ஐ ஆம் ஹாப்பி, அது வந்து டைரக்ட் ஸ்பீச். அதை இன்டைரக்டா மாத்தும் போது he said that he was happy. am present tense verb, simple present tense verb simple past tense ஆ மாத்தி எழுதணும். am was, is was, are were, இதெல்லாம் தான் simple present tense to simple past tense ஆ மாத்துறதுக்கான verbs. next present continuous tenseல இருந்தா past continuous tenseல எழுதணும். அதே மாதிரி present perfect tenseல இருந்தா past perfect tenseல எழுதணும். அதாவது she is gone, you said she had gone, அதாவது she has gone ன்னு இருக்கு. has வந்தா had ன்னு நம்ம மாத்தி எழுதணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா present continuous past continuous ஆ மாத்தி எழுதணும். பட் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து அது கொடுக்கல, இந்த இடத்துல வேற கொடுத்துருக்காங்க. ஸோ present continuous அப்படின்றது ஒன்றும் இல்லை. he is seeing the bird அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா he was seeing the bird அப்படின்னு மாற்றி எழுதணும். ஸோ present continuous ஃபார்மில் இருக்கிறது past continuous ஃபார்மில் மாற்றி எழுதணும். ஸோ இந்த இடத்துல சான் இருக்கு, அதை வந்து had seen அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து past tenseல இருக்கு. ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல மாத்தி எழுதணும். ஸோ அதுதான் இங்க செய்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தி எழுதணும். அதாவது சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா டைரக்ட் ஸ்பீச் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தா இன்டைரக்டா எழுதும் போது பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தி எழுதணும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதணும், மாத்தி எழுதணும். அதுதான் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மற்றது எல்லாமே சிம்பிள் தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டு பாஸ்ட் கண்டினியூஸ் இது எல்லாமே ஜென்ரலா நம்ம ஃபாலோ பண்ற அந்த ப்ரெசன்ட் டு பாஸ்ட் வேர்ப்ஸ் மாத்தினாலே போதும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்தணும், இது நான் சொன்னேன். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல மாத்தணும், அதுவும் நான் சொன்னேன். ஸோ இதுதான், இது ரெண்டும் மாறிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இங்க போகணும், இது வந்து இங்க வரணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஆம் லீவிங். ஸோ ஐ ஆம் லீவிங்னு வந்தா யூ வேர் லீவிங். எப்பவுமே வந்து யூ வரும்போது நம்ம வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதை வந்து நம்ம ஐ ஆம் அப்படிங்கிறது, அதாவது ஆம் லீவிங் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாற்றும் போது யூக்கு வந்து வேர் யூஸ் பண்ணணும். ஸோ வேர் லீவிங். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது அப்படின்னா, அதாவது வாஸ் ரீடிங் அப்படின்னு வந்தா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாற்றணும். ஸோ ஹேட் பீன் ரீடிங். இதெல்லாம் நம்ம வந்து டென்சஸ்ல பார்த்துருப்போம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா verb plus ing form வரும், அதாவது was plus verb plus ing form வரும் பார்த்துப்போம். past perfect continuous tenseனா had plus been plus verb plus ing form வரணும்னு பார்த்துருப்போம். ஸோ past continuous tenseல வந்தா past perfect continuous tense மாற்றணும்.
நெக்ஸ்ட் வந்து கேன் வந்தா குடா மாற்றணும். ஸோ ஐ கேன் சிங் அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது ஐ குட் சிங் அப்படின்னு சொல்லி மாற்றணும். சேம் வே மே வந்தா மைட் யூஸ் பண்ணும். வி மே ஸ்டே அதை இன்டைரக்டாக மாற்றும் போது தே செட் தே மைட் ஸ்டே. மஸ்ட் வந்தா had to யூஸ் பண்ணும். I must go, he said he had to go. will வந்தா would யூஸ் பண்ணும். I will buy them, you said you would buy them. So இதெல்லாம் வந்து certain rules with respect to tenses. So எந்த மாதிரியான tense வந்தா எப்படி மாத்தி எழுதணும் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். So next பாருங்க, when reporting or principal verb is in the past tense, all present tenses of the direct are changed into the corresponding past tenses. Thus, a simple present becomes a simple past. For example, he said, I am fine. This is direct speech. He said that he was fine. So, இந்த verb அதாவது இங்க இதுதான் வந்து reporting verb ன்னு சொல்றோம். He said அப்படின்னு இருக்கு இல்லையா? So, இதுதான் வந்து reporting verb. இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா இதுக்கப்புறம் வர இந்த டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற சென்டென்ஸ்ல இருக்கிற எல்லா ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்ஸையும் பாஸ்ட் டென்ஸா மாத்தி எழுதணும். ஸோ அதுதான் வந்து ரூல். ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதும்போது எல்லா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற வேர்ப்ஸையும் பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தி எழுதுறோம். ஸோ இதுதான் வந்து நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை பார்க்கணும். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வர இந்த கொட்டேஷன்ஸ்குள்ளே இருக்கிற சென்டென்ஸ் எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும் அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். ஸோ அதுக்கும் ரிப்போர்ட்டிங் வேர்பை பார்க்கணும். செட்னு இருக்கா, ஸோ is learning னு வந்திருக்கு. So was learning அப்படின்னு மாத்தி எழுதணும். She said that my sisterக்கு பதிலா her sisterன்னு போடணும். was learning பரதநாட்டியம். அதாவது இந்த pronoun change பண்ணும்போது என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she said my sister, அதாவது அவ என்ன சொல்றா, என் சிஸ்டர் வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறா அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்ல சொல்றா. அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் போது என்ன சொல்வா, என்னோட தங்கை பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருக்கிறாள். ஸோ என் வரும்போது மை யூஸ் பண்ணணும். என் வரும்போது மை இஸ் த ப்ரோனவுன். பட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரும்போது அவளுடைய தங்கை பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருக்கிறாள் என்று கூறினாள் அப்படின்றது தான் சொல்றோம். ஸோ அவளுடைய தங்கைனா அவள் வரும்போது அவளுடைய தங்கைன்னு வரும்போது என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணோம், ஹர் சிஸ்டர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அவளுடைய தங்கை, ஸோ ஹர் சிஸ்டர். அதனால தான் இங்க மைங்கிறத ஹர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதிருக்கோம். இதெல்லாம் நீங்க போக போக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா மாற்றணும். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாருங்க, செட்னு இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வருது ஹேவ் ஒன், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்திருக்கு. ஸோ இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா மாற்றும் போது ஹேட் ஒன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ ஹீ செட் தட் ஹீ ஹேட் ஒன் த மேட்ச். ஸோ அவன் மேட்சை வின் பண்ணிவிட்டதாக கூறினான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அவன் அப்படின்னு வரும்போது அவனுடைய மேட்ச். ஸோ அவன் என்ன சொன்னா, அவன் மேட்சை வின் பண்ணிவிட்டதாக கூறினான். ஸோ அவன்னா ஹீ யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இங்க ஹீ யூஸ் பண்ணிருக்கோம். The shall and the will of the future tense is changed into should and would. So future tenses வரும்போது shall or will வரும். அதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும் போது should இல்லைன்னா wouldன்னு மாத்திடணும். அதாவது will வந்ததுதா would எழுதணும், shall வந்ததுதா should எழுதணும். Next, the simple past in the direct becomes the past perfect tense in the indirect. அதாவது past tenseல வருது அப்படின்னா அதை வந்து past perfect tense மாத்தி எழுதணும். அதுதான் இந்த ரூல். So she said the horse died in the night. So died அப்படின்றது என்னது, dieயோட past tense. So past tenseல வந்திருக்கு. So அப்போ உடனே நம்ம என்ன தோணும், நமக்கு past perfect tenseல எழுதணும்னு தோணணும். She said that the horse
had died in the night. Past perfect tense na enna use pannom, had use pannom plus third form of the verb use pannom. So the horse had died in the night அப்படினு சொல்லி யூஸ் பண்ணணும். Next, fifth rule பாருங்க, the tenses may not change if the statement is universal truth. அதாவது ஒரு universal truth, உலகமே ஒத்துக்கொள்ளப்படுற ஒரு உண்மை இதா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து tense மாத்தக்கூடாது. For example, the teacher said the earth goes round the sun. So teacher என்ன சொல்றாங்கன்னா எர்த் வந்து சன்னை சுத்தி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட், அதாவது எப்போதும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறாம இருக்கக்கூடிய ஒரு உண்மையை தான் யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸா மாற்றக்கூடாது, அது அப்படியே தான் எழுதணும். The teacher said that the earth goes round the sun, அது அப்படியே எழுதிக்கணும். Next rule பாருங்க, if the reporting verb is in the present tense, the tenses of the direct speech do not change. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரூல்லையும் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். செட்னு இருக்கும். எல்லா டைரக்ட் ஸ்பீச்லயும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். செட், அதாவது செட்ன்றது சேயோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த ப்ரெசன்ட், அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்க அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதே டென்ஸ்ல தான் மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், he says he is fine. இந்த இடத்துல செட் வரல, says அப்படின்னு இருக்கு. says அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா he says he is fine. அதே மாதிரி நம்ம எழுதணும். அதாவது we may rewrite the above examples putting the reporting verb in the present tense. So first oneக்கு he says he is fine, அதாவது present tenseல எழுதணும். வெறும் pronouns மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். She says that her sister is learning Bharatanatyam. So she says that her sister is learning Bharatanatyam. அந்த மாதிரி எழுதணும். He says he has won the match. So third வந்து பாத்தீங்கன்னா I have won the match இருக்கு இல்லையா. So he says that he has won the match அப்படின்னு சொல்லி எழுதணும். Next வந்து பாத்தீங்கன்னா she says the horse died in the night. இது வந்து past tenseல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இங்க இருக்கிற டென்ஸை அப்படியே எழுதணும். ஸோ திஸ் இஸ் அனதர் ரூல். ஸோ நெக்ஸ்ட் ரூல் வந்து அட்வர்ப்ஸ் பத்தி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்றத பாருங்க. நவ் வந்தா தென்னு சேஞ்ச் பண்ணணும். ஹியர் வந்தா தேர், அகோ வந்தா பிஃபோர், thus வந்தா so, today வந்தா that day, tomorrowனா the next day, yesterdayனா the day before, last nightனா the night before. So இதெல்லாமே கண்டிப்பா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்படி வந்தா இப்படி தான் மாத்தி எழுதணும்ன்றது நீங்க you have to learn. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த ரூலுக்கு. The prince said, quotations begin, it gives me great pleasure to be here this evening. The prince said that it gave him great pleasure to be there that evening. So here vanda there, this vanda that. So in the changes da vanda in the rule la sollirukanga. Next vanda, the changes do not occur if the speech is reported during the same period or at the same place. For example, the prince said, it gives me great pleasure to be here this evening. The prince said that it gives him great pleasure to be here this evening. அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து சேம் பீரியட்ல சேம் பிளேஸ்லயே சொன்னாங்கன்னா அப்போ சேஞ்சஸ் வராது. அதாவது இப்போ பிரின்ஸ் சொன்னதை அதே இடத்துலயே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த சேஞ்சும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒருத்தர் என்கிட்ட ஒன்று சொல்றாரு, அதை நான் அதே இடத்துல அப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னா எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஆனா ஒருத்தர் என்கிட்ட சொன்னதை நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போதுதான் அது இன்டைரக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆகுது. ஸோ அப்பதான் நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரிப்போர்ட்டட்
ஸ்பீச் எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்ததுன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும். ஃபியூச்சர் டென்ஸை இண்டிகேட் பண்ணுற ஷால் ஆர் வில் வந்தால் ஷுட் ஆர் வுட் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக யூஸ் பண்ணணும். யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்டாக யூனிவர்சல் ட்ரூத்தாக இருந்ததுன்னா எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்ததுன்னா டென்ஸ் வந்து மாற்றக்கூடாது, அதே டென்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் அட்வர்ப் சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னதை அதே இடத்துல நம்ம சொல்லிட்டோம்னா எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் விச் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் வென் சேஞ்சிங் டைரக்ட் ஸ்பீச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின்ஸ். அதாவது டைரக்ட் ஸ்பீச்லேயே வந்து கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ he said to me what are you doing. ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்பீச், கமா கொஷின் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது he asked me, அதாவது said to அப்படின்றத எடுத்துட்டு asked அப்படின்னு எழுதணும். இது வந்து கொஷின்ஸ் வந்தா. ஸோ கொஷின்ஸ் வந்தாலே asked கண்டிப்பாக நம்ம போடணும். ஸோ he asked me what I was doing. வாட் ஆர் யூ டூயிங் இருக்கு இல்லையா. ஸோ அதை எடுத்துட்டு வாட் ஐ வாஸ் டூயிங். மற்றது எல்லாமே சேம் தான். கொஷினாக இருக்கிற அந்த வாட்டை அப்படியே வச்சுக்கணும். யூன்ற ப்ரோனவுனை ஐன்ற ப்ரோனவுனா மாற்றிக்கணும். ஆர் டூயிங் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு, அதை வந்து பாஸ்ட் டென்ஸாக மாற்றி எழுதணும். ஸோ மீதி எல்லாமே சேம் தான் எக்ஸெப்ட் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை மாற்றி எழுதுது. செட் டூன்னு வரும்போது ஆஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Where do you live? asked the stranger. So the stranger inquired where I lived. So இந்த இடத்துல the stranger asked னு கூட போடலாம், தப்பு கிடையாது. The stranger asked where I lived. Do you live? Do அப்படின்றது வந்து present tense. So past tense மாற்றி எழுதணும், where I lived. Next, he said, will you attend the meeting? He asked them whether they would attend the meeting. So said எடுத்துட்டு asked அப்படின்னு போடணும். அவங்கள கேட்டாங்க இல்லையா, ஸோ அதனால them யூஸ் பண்ணோம். them போடலனாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து whether அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் WH questions, அதாவது where, what, when, how இதெல்லாம் வரும்போது WH questions வரும்போது நம்ம அந்த questions-அ அப்படியே இங்கே போட்டுடணும். பட் verb questions வரும்போது will you attend the meeting, can you do this, may I do this, அந்த மாதிரி அந்த verb questions வரும்போது நம்ம whether அப்படின்றத கண்டிப்பாக போடணும். ஸோ whether இந்த will எடுத்துடணும், அது போடக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம whether போட்டிருக்கோம். whether they would attend the meeting, யூக்கு பதிலாக they would attend the meeting. அவர் வந்து நிறைய பேரை கேட்குறாரு, ஸோ அதனால தான் இங்கே they யூஸ் பண்ணியிருக்கோம், யூ எடுத்துட்டு. ஸோ whether they would attend the meeting அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் சேஞ்சஸ் தான். என்னன்னா said to அப்படின்னு வந்தால் asked அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போடணும். எல்லா கொஷின்ஸில் வர இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றி எழுதும்போது asked கண்டிப்பாக இருக்கணும். WH கொஷின்ஸாக இருந்தால் இந்த what, where, how, when, which இதெல்லாம் அப்படியே கொண்டு வந்துடணும். அண்ட் சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய அந்த டென்ஸ் சேஞ்சஸ், ப்ரோனவுன் சேஞ்சஸ் பண்ணி எழுதிடணும். whereas verb questions will you attend, may I come, can you do this, would you like this அது மாதிரி வரும்போது அந்த will, may, can, could இதெல்லாம் எடுத்துட்டு whether அப்படின்றத போடணும். they would attend the meeting, இதெல்லாம் சேம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து certain எக்ஸசைசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக எழுதுறது எவ்வளோ ஈஸியாக வருமோ அது நிறைய ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைசஸில் 2 நான் பண்ணி காமிக்கிறேன், மீதி 3 நீங்கள் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். What do you want? He said to her.
ஸோ நம்ம எப்படி எழுதணும் இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதும்போது he asked her what she wanted. இந்த இடத்துல do அப்படின்றது வந்து present tense. ஸோ past tense-ஆ எழுதும்போது அந்த do எடுத்துட்டு want இருக்கிற verb-க்கு wanted அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ he asked her what she wanted. Next, he said, how is your father? He asked me, ஏன்னா என்கிட்ட தான் கேட்குறாங்க என் ஃபாதர் எப்படி இருக்காருன்னு. ஸோ he asked me how my father was. ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ இந்த இடத்துல how isன்றது present tenseல இருக்கு. ஸோ அதை past tense-ஆ மாற்றி எழுதும்போது how my father was அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ மீதி 3 நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட். ஒரு கமாண்ட் ஒரு ஆர்டர் பண்ணும்போது இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். ராமா செட் டு அர்ஜுன் கோ அவே. ஸோ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறது தான் கோ அவே. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸை வந்து கரெக்டாக போடணும். போட்டால் தான் எந்த சென்ஸில் வந்து அந்த கமாண்டோ இல்லை ரிக்வெஸ்டோ சொல்லப்படுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ ராமா ஆர்டர்ட் அர்ஜுன் டு கோ அவே. ஸோ இந்த இடத்துல வந்து கனெக்டிங் வேர்ப் வந்து டு கோ அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ ராமா செட் டு அர்ஜுன் பதிலாக ராமா ஆர்டர்ட் அர்ஜுன் என்ன சொன்னால் டு கோ அவே. அதாவது கனெக்டிங் வேர்ப் தட் போடக்கூடாது, டு கோ அவே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். எல்லா கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட்க்கும் அந்த மாதிரி தான் டு தான் யூஸ் பண்ணணும். He said to him, please wait here till I return. இந்த இடத்துல please அப்படின்றது request. ஸோ அதனால he requested him to wait there till he returned. இந்த இடத்துல please எடுத்துடணும், ஏன்னா அந்த please-ஐ இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம requestedன்னு போட்டோம். ஸோ that போடக்கூடாது, to தான் கனெக்டிங் வேர்டுன்னு சொன்னேன். ஸோ to wait ஹியருக்கு பதிலாக there, till ஐக்கு பதிலாக he, ரிட்டர்ன்ன்றது வந்து present tense, அதை மாற்றி எழுதும் போது returned அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் கால் தி ஃபர்ஸ்ட் விட்னஸ் செட் த ஜட்ஜ். ஸோ ஜட்ஜ் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் விட்னஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ த ஜட்ஜ் கமாண்டட் தெம் டு கால் தி ஃபர்ஸ்ட் விட்னஸ். ஸோ ஜட்ஜ் என்ன பண்றாரு, கமாண்ட் பண்றாரு. ஸோ த ஜட்ஜ் கமாண்டட் தெம் டு கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ். நெக்ஸ்ட் வந்து he shouted let me go. So he shouted to them to let him go. அதாவது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கத்துறாரு. அதுதான் வந்து இந்த டைரக்ட் ஸ்பீச்ல சொல்றாங்க. ஸோ யார்கிட்ட அவர் கத்துறாரு, எதிரில் இருக்கிறவங்க கிட்ட. ஸோ he shouted to them to let him go. to let என்ன விட்டுடுங்க, அவரை விட்டுடுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அவரன்னு வரும்போது him போடுறோம். ஸோ to let him go. Next, he said, be quiet and listen to my words. So, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு urge. அதாவது he urged them to be quiet and listen to his words. So, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதியா இரு, என்னோட வார்த்தையை கேளு அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. ஸோ வற்புறுத்துறதுக்கு நம்ம urged அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். He urged them to be quiet and listen to his words. So இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் மாதிரி தான் வருது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா இந்த கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட்ல பார்க்க வேண்டியது ரிப்போர்ட்டிங் வேர்பை எந்த சென்ஸ்ல அவங்க சொல்றாங்களோ அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். ரிக்வெஸ்டட், ஆர்டர்ட், ப்ளீஸ்ட், கமாண்டட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். கனெக்டிங் வேர்ட் வந்து டு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் இன் டென்சஸ் இருந்தால் அதை நம்ம இண்டிகேட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்டோட எக்ஸசைசஸ் பண்ணலாம். Bring me a glass of milk, said the Swami to the villagers. So the Swami commanded the villagers, commanded அப்படின்னு சொல்லி போடலாம். அப்படி இல்லை எனக்கு எதுவுமே தெரியல, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல, ரிக்வெஸ்டா, ஆர்டரா, கமாண்டா, என்ன போடுறது எனக்கு தெரியல அப்படின்னா சிம்பிளா ஆஸ்ட்ன்னு போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆஸ்ட்ன்றது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ த ஸ்வாமி ஆஸ்ட் த வில்லேஜஸ் டு பிரிங் ஹிம் அ கிளாஸ் ஆஃப் மில்க். டு தான் அந்த இடத்துல கனெக்டிங் வேர்ப். ஸோ டு பிரிங் ஹிம், யாருக்கு, அவருக்கு. ஸோ பிரிங் ஹிம் அ கிளாஸ் ஆஃப் மில்க்.
Sit down, boys, said the teacher. The teacher ordered the boys to sit down அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து sit down boys அப்படின்னு வருது. ஸோ நீங்க பாய்ஸை கொண்டு போய் அங்க போட முடியாது. ஸோ முன்னாடியே பாய்ஸை கொண்டு வந்துடணும். The teacher ordered the boys to sit down. Halt, shouted the officer to his men. So the officer shouted his men to halt. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் மாற்றி எழுதுறது ஈஸி. ஸோ மீதி இருக்கிற இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டி எக்ஸசைஸ் பாருங்கள். What were the actual words used in each sentence below? அதாவது இங்கே இருக்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ்க்கான டைரக்ட் ஸ்பீச் எதுவோ அது இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், புனிதா ஆஸ்ட் புஷ்பா வாட் ஷி வாஸ் ரீடிங். ஸோ இதுக்கான டைரக்ட் ஸ்பீச் எது? வாட் ஆர் யூ ரீடிங் புஷ்பா ஆஸ்ட் புனிதா. ஸோ இதை வந்து இங்கே மேட்ச் பண்ணி எழுதுங்க. Pushpa told her that he was reading Robinson Crusoe. So இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதுல. So I am reading Robinson Crusoe. Pushpa told her. So இதுதான் வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ற டைரக்ட் ஸ்பீச். ஸோ இங்க இருக்கிற இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சோட டைரக்ட் ஸ்பீச் எதுன்றத இந்த பாக்ஸ் வந்து எடுத்து எழுதணும். வெரி ஈஸி எக்ஸசைஸ். படிச்சு பார்த்து மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இ எக்ஸசைஸ் பாருங்க. சேஞ்ச் த ஃபாலோவிங் இன்டு டைரக்ட் ஸ்பீச். இது வரைக்கும் நம்ம டைரக்ட் ஸ்பீச்ல இருந்ததை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி தான் எழுதின எக்ஸசைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறத டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதணும். இது ரொம்ப ஈஸி. Naveen asked his father when the next letter would come. So Naveen said to his father, comma, quotation marks, when will would ன்னு வந்திருக்கும் போது நம்ம will தான் யூஸ் பண்ணோம் டைரக்ட் ஸ்பீச்ல. ஸோ when will the next letter come அப்படின்னு சொல்லி எழுதணும். கொஸ்டின் மார்க் போட்டு முடிக்கணும். ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல எழுதுறது. அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும் போது கண்டிப்பா கமா கொட்டேஷன் மார்க்ஸ் போடணும். ஸோ இந்த இடத்துல ஆஸ்டு அப்படின்னு வந்திருந்ததுன்னா இது வந்து செட் அப்படின்னு சொல்லி மாத்திக்கணும். ஸோ நவீன் செட் டு ஹிஸ் ஃபாதர், கமா கொட்டேஷன் மார்க்ஸ் பிகின், வென் வில் த நெக்ஸ்ட் லெட்டர் கம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ரோட் தட் ஐ வுட் விசிட் ஹிம் நெக்ஸ்ட் டே. ஸோ ஐ ரோட் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ரைட் செட் வராது, ரைட்டிங் சென்ஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ ஐ ரோட், கமா கொட்டேஷன் மார்க் பிகின்ஸ், ஐ வில் விசிட் ஹிம் டுமாரோ. ஸோ ஐ வில் விசிட் ஹிம் டுமாரோ. நெக்ஸ்ட் டேன்றது டுமாரோ. ஸோ ஐ வில் விசிட் ஹிம் டுமாரோ. கொட்டேஷன் மார்க்ஸ் க்ளோஸ்ட். ஐ டோல்ட் தெம் டு பி குவைட். ஐ said to them, comma quotation mark begins, be quiet அப்படின்னு போட்டு quotations close பண்ணிடணும். ஸோ 3 sentences நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற சென்டென்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் இருக்கு. நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஃப் எக்ஸசைஸ் பாருங்க. எஃப் எக்ஸசைஸ் வந்து ஒரு லெட்டர் இருக்கு. இந்த லெட்டரை வந்து நம்ம மாற்றி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றி எழுத போகிறோம். அது வந்து சர்டன் பிளாங்க்ஸ் இருக்கு. இதை மட்டும் நம்ம ஃபில்அப் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டியர் ஷெர்லின், yesterday we visited Pinawala Elephant Orphanage. It has 84 elephants. It is the biggest herd of elephants in the world that is living under human supervision. I'm glad we came here because I'm learning a lot. The elephant orphanage is truly worth visiting. Tomorrow we are going to the national park. I will be returning next week. I'm looking forward to meeting you then. So ஷெர்லின் வந்து எழுதுறாங்க. ஷெர்லினுக்கு வந்து இந்த லெட்டர் புஷ்பா எழுதுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதியிருக்கோம். அதுதான் வந்து இங்க எழுதுறாங்க. Hello Galen, today I received a postcard from Pushpa. ஸோ இப்போ இதை வந்து புஷ்பா வந்து ஷெர்லினுக்கு எழுதுனதை ஷெர்லின் வந்து கேலனுக்கு சொல்றாங்க. ஸோ என்ன எழுதியிருக்காங்களோ அதை வந்து அப்படியே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றி எழுதணும்.
So today I received a postcard from Pushpa. Remember I had told you that she has gone to Sri Lanka on a holiday. Well, she has returned from Colombo. She has returned that enna pannanga avanga. She has visited Pinawala Elephant Orphanage. இந்த இடத்துல visitedன்றது past tenseல இருக்கு. So அதை நம்ம reported speechல மாத்தும்போது எப்படி எழுதணும்? Past perfect tenseல எழுதணும். So அதனால இங்க she has returned that she has visited Pinawala Elephant Orphanage. So next வந்து it has 84 elephants. It has 84 elephants. So அப்போ has வந்து had மாத்தி எழுதணும். It had 84 elephants. She said that it is the biggest herd of elephants in the world that is living under human supervision. She also added that என்ன add பண்ணாங்க? I'm glad we came here because I'm learning a lot. So அதுதான் நம்ம இங்க எழுதணும். She also added that she was glad because she இங்க என்ன போட்டிருக்கு? I am learning a lot. I am learning அப்படின்றது வந்து present continuous tense. So she was learning a lot. Was learning அப்படின்றத தான் அங்க போடணும். Because she was learning a lot. Next வந்து the elephant orphanage is truly worth visiting. So is வந்திருக்கு, அது wasன்னு மாத்தி எழுதணும். The elephant orphanage was truly worth visiting. Next வந்து tomorrow we are going to the national park இருக்கு. So அதுதான் நம்ம எழுதணும். She said that she will be visiting the national park the next day. So or she said that the next day she will be visiting the national park. Next வந்து I will be returning next week இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம எழுதணும். She also informed me that or she also said that she would be returning the next week and added that she will be meeting me by then அப்படின்னு சொல்லி முடிக்கணும். I am looking forward to meeting you then இருக்கு இல்லையா, so அதை வந்து she will be meeting me by then, அவ திரும்பி வரும்போது அவ என்ன மீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆன்சர்ஸ், இதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றி எழுதுறது ஈஸியாக நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபைனலி தெர் இஸ் அ லாங்குவேஜ் செக் பாயிண்ட். Jim and me are going to the beach. So Jim and I are going to the beach. ஜிம்மும் நானும் பீச்சுக்கு போகிறோம் அப்படின்றத வந்து Jim and I are going to the beach அப்படின்னு தான் சொல்லணும், மீ போடக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட். You better to consult a doctor. You better consult a doctor மட்டும் போட்டா போதும், to எழுதக்கூடாது. Next வந்து they selected him as a leader. They selected him a leader. So as வந்து இங்க போட தேவையில்லை. Selected, elected, made, appointed, named, called இதெல்லாம் வரும்போது இங்க as யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நானும் ஜிம்மும் பீச்சுக்கு போறோம்னு சொல்லும்போது ஐ தான் யூஸ் பண்ணணும். டாக்டர் கன்சல்ட் பண்ண இல்லை ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது அப்படியே கொடுக்கலாம், டூ போடணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் செலக்டட், எலெக்டட், மேட், அப்பாயிண்டட் இதெல்லாம் வரும்போது ஆஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியும். இது கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. I'll clarify your doubts. Thank you for watching this video.